வணக்கம். வைகுண்ட வாசலை நினைவூட்டும் ஓர் அரிய திவ்ய தேசம். 3 திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் பெருமாள். பல்லவ மன்னர்களின் பெருமையை இன்றும் பேசும் ஓர் அற்புத ஆலயம். அதுவே காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் வைகுண்ட பெருமாள் திருக்கோயில். இந்த புனித தலத்தின் வரலாறு, சிறப்புகள் மற்றும் ஆன்மீக மகிமைகளை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இத்திருக்கோயில் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 56வது திவ்ய தேசமாகும். இங்குள்ள மூலவர் பரமபதநாதர் என்றும் வைகுண்ட பெருமாள் என்றும் தாயார் வைகுந்தவல்லி என்றும் அழைக்கப்படுவர். தீர்த்தம் 1000 தீர்த்தம். ஒரு சமயம் விரோச மன்னன் என்பவன் விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தை பேறு கிட்டவில்லை. சிவபக்தனான மன்னன் முற்பிறவி சாபத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணி காஞ்சிபுரம் கைலாசநாதரை எண்ணி யாகம் செய்து அவரை வழிபட்டான். மன்னனின் யாகத்தில் மகிழ்ந்த ஈசன் திருமாலின் துவாரபாலகர்களாக இருந்த பல்லவன், வில்லவன் இருவரையும் மன்னனின் மகன்களாக பிறக்க அருளினார். அவர்கள் இருவரும் மன்னனின் மகன்களாக பிறந்துவிட்டாலும் திருமாலின் மீது இருந்த பக்தி குறையாமல் இருந்தனர். நாட்டு மக்களின் நன்மைக்காக திருமாலை வேண்டி விரதங்கள் இருந்து யாகங்கள் வளர்த்து வழிபட்டனர். இவர்களது பக்தியில் குளிர்ந்த திருமால் வைகுண்டநாதனாக அவர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். ஒரு சமயம் முப்பெரும் தேவியரும் பூலோகம் வந்து தவம் செய்தனர். அவர்களுக்கு உதவியாக அத்திரி, பிருகு, காசிபன், கவுண்டில்யன், திரியோரிஷேயன், பரத்வாஜர் ஆகிய முனிவர்கள் இருந்தனர். அப்போது முப்பெரும் தேவியரை தேடி மும்மூர்த்திகளும் வந்தனர். முனிவர்களின் தவ வலிமையால் அவர்களால் தேவியரை நெருங்க முடியவில்லை. அதன் காரணமாக மூவரும் ஒரு கந்தர்வ கன்னியை அவர்கள் தவம் செய்யும் இடத்துக்கு அனுப்பினர். அந்த கந்தர்வ கன்னி பரத்வாஜ முனிவரின் தவத்தை கலைத்தாள். அவர்களுக்கு பிறந்த குழந்தையை திருமாலும் திருமகளும் வேடர் வடிவம் கொண்டு வளர்த்து வந்தனர். அவனுக்கு பரமேஸ்வரவர்மன் என்று பெயரிட்டனர். பின்பு ஒரு காலத்தில் பல்லவ மன்னன் தங்கள் குலம் தழைப்பதற்கு புத்திர பேறு வேண்டினான். பெருமாள் அக்குழந்தையை பல்லவ மன்னனிடம் சேர்த்து அப்பாலகனுக்கு வீற்றிருந்த கோலத்திலும், பள்ளி கொண்ட கோலத்திலும், நின்ற கோலத்திலும் 18 கலைகளை போதித்தார். கலைகள் அனைத்தையும் கற்று முடிப்பதற்குள் அவனுக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது. அவனது ஆயுளை அதிகரிக்க திருமால் ஒரு சூசகம் செய்தார். யமன் வரும் நேரத்தில் வடக்கே தலை வைத்து படுத்துக் கொண்டார். பொதுவாக வடக்கே தலை வைத்து படுத்தால் ஆயுள் குறையும் என்று கூறுவதுண்டு. ஆனால் திருமால் இப்படி செய்ததும் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்தான் யமன். யமதர்மர் திருமாலிடம் வந்து காரணம் கேட்க தனது பக்தனின் ஆயுளை நீடிக்க வேண்டும் என்றார் திருமால். யமனும் அதற்கு உடன்பட்டு பரமேஸ்வரவர்மனுக்கு தீர்க்க ஆயுள் வழங்கினான். இதை கண்ட பரமேஸ்வரவர்மன் தனது தந்தையான வேடுவரை யார் என்று கேட்க அந்த வேடுவர் திருமாலாக காட்சி கொடுத்தார். மகிழ்ந்த அவன் திருமாலின் 3 கோலங்களையும் ஒவ்வொரு நிலையில் வைத்து இக்கோயிலை கட்டி 3 தளத்தில் அவரை எழுந்தருள செய்தான் என்பது வரலாறு. இக்கோயில் பரமேஸ்வரவர்மன் என்ற 2ஆம் நந்திவர்ம பல்லவ மன்னனால் எழுப்பப்பட்டு பரமேஸ்வர விண்ணகரம் என பெயரிடப்பட்டுள்ளது. இங்கு கோயிலின் மூலவர், சுற்றியுள்ள பிரகாரம், தூண்கள் யாவும் ஒரே கல்லில் குடையப்பட்டுள்ளன. இங்கு பெருமாளை தரிசித்த பின்னர் பிரசாதமாக அவல் மற்றும் கல்கண்டு தருகிறார்கள். அதாவது குசேலனாக வருபவர்களும் அவல் போன்ற எளிய நிவேதனம் அளித்தாலும் அதனுடன் இனிமையான கல்கண்டு என்ற வளமான வாழ்வை இந்த வைகுண்டநாத பெருமாள் அருள்வான் என்பது உட்பொருள். புத்திர பாக்கியம் பெறவும், குழந்தைகள் இருந்தும் அவர்களால் துன்பப்படுபவர்கள் அத்துன்பத்தில் இருந்து விடுபடவும், பிறந்த குழந்தைகள் நீண்ட ஆரோக்கியம், இறைபக்தி, நன்னடத்தையுடன் வாழ இத்தலத்தில் உள்ள துவாரபாலகர்களை வழிபட்டால் உரிய பலன் கிட்டும். வைகுண்ட பதவி அடைய, திருமண பாக்கியம் பெற, பாவங்கள் நீங்க பெற இத்தல பெருமாள் அருள் புரிவார். இத்தல பெருமாள் அமர்ந்த, சயன, நின்ற கோலத்தில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார். இக்கோயில் மாடக்கோயில் வகையை சார்ந்தது. 3 தலங்களை கொண்ட இக்கோயிலில் முதல் தலத்தில் மூலவர் வைகுண்ட பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் மேற்கு பார்த்த வண்ணம் எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டுள்ளார். 2ஆம் தளத்தில் அரங்கநாத பெருமாள் வடக்கே தலை வைத்து
அனந்த சயன திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டுள்ளார். 3ஆம் தளத்தில் பரமபதநாதர் நின்ற கோலத்தில் எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டுள்ளார். தாயார் வைகுந்தவல்லி தனி கோயில் நாச்சியராக எழுந்தருளியுள்ளார். பிரகாரத்தில் இணைந்திருக்கும் 2 மரங்களுக்கு கீழே ஆதிசேஷன் இருக்கிறார். பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் இந்த வைகுண்ட பெருமாள் திருக்கோயிலின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இப்பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நமோ நாராயணா.